ரம்மியமான கிளைமேட், சுற்றிலும் தென்னை மரங்கள். இதை பார்க்கும்பொழுது நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க நான் பொள்ளாச்சியில தான் இருக்கேன் அப்படின்னு. தினமலை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கனவு இல்லம் பகுதியில பொள்ளாச்சியில இருக்கிற பிரசன்னா இன்ஃப்ரா நிறுவனத்தின் கிராண்ட் விஸ்டா லக்ஸரி வில்லா பிளாட்ஸை பார்க்க தான் வந்திருக்கும். வாங்க பார்க்கலாம். மக்கள் இயற்கையான ஒரு இடத்துல எனக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்னு சூஸ் பண்ணும்பொழுது ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா உங்களுக்கு இருக்கிறது பொள்ளாச்சி தான். ஏன்னா இந்த ரம்மியமான ஒரு இடம் அப்படின்றது சொல்லலாம். ஆனா அந்த டிமாண்ட் அதிகரிக்க பிரைஸும் அப்ரிஷியேட் ஆகிறத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கும். ரியல் எஸ்டேட் இந்த இடத்துல செம்ம பூம்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்பொழுது காஸ்ட்டும் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால ஒரு அஃபோர்டபுள் காஸ்ட்ல என்னால் வாங்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு மக்களுடைய கேள்வியா இருக்கு. பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 3 கிலோமீட்டர் டிராவல்ல ஆன் ரோட்ல இந்த ப்ராஜெக்ட் இருக்கு. பொள்ளாச்சி டவுன்ல ஒரு லேண்ட் வாங்கினா என்ன விலை இருக்குமோ ஆன் ரோட்ல நமக்கு 3ல் 1 பங்கு விலைக்கு ஒரு லேண்ட் கிடைக்குது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டா இந்த இடத்துல பார்க்கப்படுது. கோயம்புத்தூர் பொள்ளாச்சியில கடந்த 30 ஆண்டுகளா பிரபலமா இருக்கிற பிரசன்னா நிறுவனம் தான் இந்த லே அவுட்டை அமைச்சிருக்காங்க. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்கு. லொகேஷன் வைஸும் ஆன் ரோட்ல ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கிறது ஒரு கூடுதலான அட்வான்டேஜ். குறைஞ்சபட்சமா 1.5 சென்ட்ல தொடங்கி அதிகபட்சமா 19 சென்ட் வரைக்கும் அப்படின்னு 62 பிளாட்ஸ் இந்த இடத்துல இருக்கு. நம்ம கனவு இல்லம் பகுதியில் இந்த இடத்த சூஸ் பண்றதுக்கு என்ன காரணம்? நிறைய லேஅவுட்ஸ் பொள்ளாச்சி சுத்தி வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு நான் முன்னாடியே சொன்னேன். இந்த இடத்த நம்ம சூஸ் பண்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொள்ளாச்சிலேயே முதல் முறையா அண்டர் கிரவுண்ட் வயர் கனெக்டிவிட்டியோடு இருக்கிற ஒரு ப்ராப்பரான லேஅவுட் இந்த இடம் தான் அப்படின்னு சொல்லலாம். அண்டர் கிரவுண்ட் வயர் கனெக்டிவிட்டி அப்படின்னா இபி லைன், மற்ற பல லைன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு மேலே போறதை பார்த்துருப்போம். நிறைய லேஅவுட்ஸ்லாம் அப்படிதான் அமைச்சிருப்பாங்க. ஆனால் பொள்ளாச்சிலேயே முதல் முறையா லேஅவுட் போடும் பொழுதே அதுக்கான தனியான ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட அமைக்கப்பட்டிருக்கு. இதை பிளக் அண்ட் பிளே மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பிளாட் வாங்கிட்டாங்க அப்படின்னா அந்த வீட்டுக்கு தேவையான அனைத்து வயர் கனெக்ஷனையும் அண்டர் கிரவுண்ட்ல இருந்தே கொடுக்க முடியும். ஸோ இந்த ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கிறது இந்த இடத்துக்கு ஒரு கூடுதலான அட்வான்டேஜும் கூட. மக்கள் ஒரு கேட்டட் கம்யூனிட்டியை சூஸ் பண்ணுறதுக்கு காரணம் அங்கே இருக்கிற ஃபீச்சர்ஸ் தான். என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பேசிக்காக பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா கான்க்ரீட் வால் சுற்றி, இந்த லேஅவுட்டை சுற்றி கான்க்ரீட் வால் போட்டிருக்காங்க, அதை நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி பிளாக் டாப் ரோட் ஹைவே ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் தரமாக அமைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி 24/7 செக்யூரிட்டி இருக்குது, சிசிடிவி சர்வேலன்ஸ் இருக்குது. நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் சோலார் பவர் ஸ்ட்ரீட் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. முக்கியமானது இந்த ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரைனேஜ். நான் நிற்கிறேன் தெரியுமா, ஒவ்வொரு பிளாட்டுக்குமே முன்னாடி இந்த மழைநீர் வடிகால் அமைச்சிருக்காங்க. மழை பெஞ்சா என் பிளாட்ல தண்ணி நிற்குமா நிற்காதா, வீட்டுக்குள்ள தண்ணி வந்துருமா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பிளாட்ல இன்வெஸ்ட் பண்ற பல பேருடைய ஒரு முக்கியமான கேள்வியா இருக்கு. ஸோ அதுக்காகவே ஒரு நல்ல ஸ்பேஷியஸான மழை நீர் வடிகால் இந்த இடத்துல அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ நம்ம ஒரு வீடு வாங்கணும், ஒரு இந்த இடத்துல வீடு கட்டணும் அப்படின்னு நினைச்சு நம்ம ஒரு பிளாட்ல இன்வெஸ்ட் பண்ண போறோம்னா என்னென்னலாம் அடிப்படையா பார்ப்போமோ அந்த அடிப்படைகள் எல்லாமே இந்த இடத்துல இருக்கு. எல்லாத்த விட முக்கியமா கிரீனரிங்க. சுத்தி பாருங்க எவ்வளவு தென்னை மரங்கள் கொடுத்துருக்காங்க. ஒரு தென்னை மரம் தோப்புக்குள்ளேயே கிட்டத்தட்ட நம்ம வீடு இருக்க மாதிரி இருக்கும். அதே மாதிரி பிளாட்டுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா சுற்றி கிரீனரியாக தான் இருக்கும். ஏன் பொள்ளாச்சியில எனக்கு நிலம் வேணும் அப்படின்னா கிரீனரிக்காக தான். ஆப்வியஸா இந்த இடத்துல நல்லா இருக்கு, கிளைமேட் எப்பவுமே சூப்பராக இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது இந்த கிரீனரியோட எனக்கு பிளாட் இருக்கு, அதுவும் எவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட இருக்கு அப்படிங்கிறது தான் கூடுதலான அட்வான்டேஜ். ஸ்டார் அம்யூனிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது சீனியர் சிட்டிசனுக்கான பார்க், ஸ்பேஷியஸான கிட்ஸ் பிளே ஏரியா, ஒரு அவுட்டோர் பேட்மிண்டன் கோர்ட், ஒரு அழகான கார்டன் கஸிபோ, பார்பக்யூ பாயிண்ட், இன்ஃபினிட்டி பார்ட்டி ஏரியா, ரெஃப்ளெக்ஸாலஜி பார்ட்டி ஏரியா அப்படின்னு ரொம்ப அழகான தேவையான பல அம்யூனிட்டிஸை இந்த இடத்துல உருவாக்கியிருக்காங்க.
சில விஷயங்களை வந்து ஒரு ப்ரொமோட்டர்ஸ்னால வந்து உருவாக்கிட முடியும். ஆனால் சில விஷயங்கள் இயற்கையாகவே அமையணும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இங்கே சுற்றி வந்து பறவைகளோட சவுண்டு நம்ம ஒரு நிமிஷம் கேட்டால் தெரியும் எத்தனை வகையான பறவைகளுடைய சத்தங்கள் வந்து இங்கே கேட்குது அப்படிங்கிறத உணர முடியும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே நேச்சுரலாகவே இந்த இடத்துக்கு கிடச்சிது அப்படின்னு சொல்லலாம். மக்கள் இந்த பொள்ளாச்சியில் லேண்ட் வாங்கும்பொழுது ஃபேஸ் பண்ணுற ஒரு மிகப்பெரிய ஹேர்டல் என்ன அப்படின்னா டைட்டில் கிளியராக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறது தான். இந்த லேண்ட் யார் பேரில் இருக்குது, நம்ம வாங்குறது சரியா, இதில் பின்னாடி ஏதாவது பிரச்சனைகள் வருமா, இதுக்கு எத்தனை பேர் வந்து வாரிசுகள் இருக்காங்க, இந்த மாதிரி இந்த லீகாலிட்டியை பார்த்து முடிக்கிறதுக்குள்ளேயே நம்ம பிடிக்கலாம் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிற லேண்டை பார்த்தீங்கன்னா கைவிட்டு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இல்லைன்னா நிறைய நேரத்தில் வந்து அந்த லேண்டை வாங்கிட்டு பிரச்சனையில் ஃபேஸ் பண்ணுறதுக்குமான பாசிபிலிட்டியும் இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் 100% கிளியர் டைட்டில் இருக்குது. லேண்டு வாங்குற ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவல் பட்டா கொடுக்குறாங்க டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவோட. ஸோ லேண்டை வாங்கலாம் அப்படின்னு நம்ம போகும்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே அந்த லீகல் இஷ்யூஸை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த லீகல் இஷ்யூஸ் கிளியராக இருக்கிறது லேண்ட் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு கூடுதலான அட்வான்டேஜ் பொள்ளாச்சியில் இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ இவ்வளவு அம்யூனிட்டிஸும் ரெடிமேடாக இருக்கிறதுனால உடனடியாக வீடு கட்டி குடியேறணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இல்லை நான் இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி பொள்ளாச்சியோட டிமாண்ட் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த வகையில் ஒரு ப்ராப்பரான லே அவுட்டில் நீங்கள் ஒரு லேண்டை வாங்கி போடும்பொழுது எதிர்காலத்தில் ஈஸியாக அந்த லேண்டை விற்ற முடியும், அதுவும் நல்ல ப்ரைஸ் அப்ரிசியேஷனில். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் முன்னாடி ஒரு சென்ட் என்ன ரேட் இருந்ததோ இப்போ ஒரு லாஸ்ட் 2-3 இயர்ஸில் அதில் வந்து 2 times to 3 times வந்து ப்ரைஸ் அப்ரிசியேஷன்ஸாக பார்த்துக்கிட்டு இருக்க முடியுது நார்மலாக வெளியவே. அது மட்டும் இல்லாமல் 100 மீட்டர்ஸில் தான் இங்கேருந்து நியூ வெஸ்டர்ன் பைபாஸுமே இருந்துகிட்டு இருக்கு, ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டியும் கூட. ஸோ ஈஸியாக எங்கே வேணாலும் கம்யூனிகேட் பண்ண முடியும். ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி எவ்வளோ அம்யூனிட்டிஸோடு இருக்குது அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக ப்ரைஸ் அப்ரிசியேஷன் சொல்லவே வேணாம், நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே தான் போகும். ப்ளஸ் முன்னணி கல்லூரிகள், பள்ளிகள், மருத்துவமனைகள் அப்படின்னு எல்லாமே கிராண்ட் விஸ்டாலேருந்து ஆக்சஸ் பண்ணுற தூரத்தில் தான் இருக்குது. ஸோ இறுதியாக வீடு கட்டி குடியேற தேவையான அனைத்து வசதிகள், முக்கியமாக அண்டர் கிரவுண்ட் வயர் கனெக்டிவிட்டி ஃபர்ஸ்ட் டைம் இன் பொள்ளாச்சி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளாட்டுக்குமே குடிநீர் வசதி அப்படின்னு தேவையான அனைத்து வசதிகளும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியில் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி ஹைலி டிமாண்டடான ஒரு ஏரியா. ப்ரைஸ் அப்ரிசியேஷன் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் கூட்டிகிட்டு போகுது. பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அந்த பக்கம் 3 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணால் ஒரு பிளாட்டை நீங்கள் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்க முடியுமோ அதே காசுக்கு இந்த பக்கம் நம்ம ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணால் ஒரு பிளாட்டையும் வாங்கி அங்கே ஒரு மிகப்பெரிய பங்களாவும் கட்டலாம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்தோடைய ஒரு கூடுதலான அட்வான்டேஜாக நம்ம பார்க்கணும். ஸோ இந்த மாதிரியான பல அம்யூனிட்டிஸ் வந்து பிரசன்னா இன்ஃப்ராவோடைய கிராண்ட் விஸ்டாவில் இருக்குது. ஸோ உங்களுடைய கனவு இல்லம் இந்த பிரசன்னா இன்ஃப்ரா கிராண்ட் விஸ்டாவில் அமைய எங்களின் வாழ்த்துக்கள்.